அன்பின் உள்ளவங்களை, தண்ணீர் மேல இந்த பூமியில யாராச்சும் ஒருத்தர் நடந்தாரு அப்படின்னா அது இயேசுவுக்கு பிறகு பேதுருவானவர் தான். இயேசு தண்ணீர் மீது நடந்தார், கடல் மீது நடந்தார். அவர் தெய்வம். ஆனால் அந்த தெய்வத்தின் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒருத்தர் கடல் மீது அவருக்கு சரிசமமாக நடக்க முடியும் அப்படின்னா அது பேதுருவால் தான் முடியும். ஏன்னா பேதுருவுக்குள் அப்பேற்பட்ட நம்பிக்கை இருந்தது. இப்போ இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி என்ன? இயேசு ஆண்டவர் கடல் மீது நடந்து கொண்டு வருகிறார். அதை பார்த்து பயந்த சீடர்கள் ஐயோ பேய் அப்படின்னு அலறினார்கள். இயேசு சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான், நீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுருவானவர் என்ன சொல்றாரு? உண்மையிலேயே நீங்க தான், இயேசுதான் அப்படின்னா, அங்கே நடந்து வருவது உண்மையான கடவுள் தான் அப்படின்னா நானும் நடந்து வர ஆசைப்படுகிறேன். ஏன்னா என்னுடைய தெய்வம் நான் எதை கேட்டாலும் செய்வார் அப்படி என்கின்ற உள்ளத்தில் நம்பிக்கை அவர்கிட்ட ஆழமாக இருந்தது. நம்பினார், நடந்தார். அப்படி நடந்தவர் ஏன் அதுக்கு அப்புறம் உள்ள தண்ணீருக்குள்ள மூழ்கினார் அப்படின்னா வேறு எதனாலும் அல்ல, அவருடைய நம்பிக்கை குறைந்து போனதால். அது வரைக்கும் அவருடைய போக்கஸ் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா தெய்வத்தின் மீது, இயேசு ஆண்டவர் மீது அவருடைய போக்கஸ் முழுவதுமாக இருந்தது. அவர் இயேசுவை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தார். அதனால அவருக்கு அந்த கடலின் கொந்தளிப்பு ஒன்றும் பெருசா தெரியல. திடீரென்று அவர் இயேசு ஆண்டவரிடம் இருந்து தன்னுடைய கண்களை விடுவித்துக் கொண்டார். இயேசு ஆண்டவரிடம் இருந்து தன்னுடைய பார்வையை திருப்பி அவர் என்ன சூழ்நிலைக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை போக்கஸ் பண்ணி பார்த்தார். அந்த சூழ்நிலையை அவர் போக்கஸ் பண்ணபடியால அந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியுமோ அதை அவருக்கு பண்ணியது. அவரை அந்த தண்ணீருக்குள்ள மூழ்கடித்தது. இங்க இருந்து நாம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, எவ்வளவு பெரிய வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்தை நோக்கி நாம் எப்பொழுதும் இருப்போமாக இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையின் பிரச்சனையும் சூழ்நிலைகளும் நம்மை மூழ்கடித்து விட முடியாது. வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இப்போ ஏழையாக இருந்தா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், பணக்காரனாக இருந்தா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இல்லாம நடுத்தரமாக இருக்கிறானே அவனுக்கு அவனுடைய நிலையில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆக மொத்தத்துல பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குதான். ஆனா இந்த பிரச்சனைகளை யார் சரியாக கையாளுகிறானோ அவன் மாத்திரமே வாழ்க்கையில நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறான். மொத்தத்துல வாழ்க்கையில நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையோடு இருக்கணும் அப்படி என்பது கிடையாது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரியாக கையாளணும். அப்படி சரியாக கையாள தெரிந்தவனால் மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க முடியும். யார் அந்த கையாளக்கூடியவன் அப்படின்னு பார்த்தா, எவன் ஒருத்தன் தன்னுடைய பார்வையை தெய்வத்தின் மீது வைத்திருக்கிறானோ அவனால் மட்டுமே இந்த பிரச்சனைகளை சரியாக கையாள முடியும். நல்லா வேதத்தை புரட்டி பாருங்க, எத்தனையோ உதாரணங்கள், எத்தனையோ அற்புத காரியங்கள். இவையெல்லாம் எப்படி நடந்தது? தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வத்தை உற்று நோக்கியபடியால் தான் அத்தனை அற்புத காரியங்களும் நடந்தன. மோசேயை எடுத்துக்கொள்ளுங்களேன். மோசேயே அது வரைக்கும் தப்புக்கு மேல் தப்பு பண்ணி 40 ஆண்டுகள் அவர் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டே ஓடி போய் இருந்தார். அப்படி இருந்த வேளையில அவர் தெய்வத்தை சந்தித்த பொழுது அதுவரை இல்லாத தைரியம் அவருக்குள் வந்தது. அந்த தைரியத்தோடு போனார். எகிப்தில் இருந்து எத்தனை வருஷ காலம், 430 வருஷ காலம் அடிமைத்தனத்தில் இருந்த கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஜனங்களை ஒரு தனி மனுஷனாக வெளியே கொண்டு வந்தார், விடுதலையாக்கி வந்தார். எப்படி முடிந்தது? அதுவும் 80 வயதுல எப்படிங்க சாத்தியம்? எப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தெய்வத்தின் மீது தன்னுடைய பார்வையை வைத்திருந்தார். அதனால் தான். ஏன் தாவீது ராஜா சின்ன பையனா இருந்தப்போ
யாராலும் வீழ்த்த முடியாத கோலியாத்து, அவனை எப்படி வீழ்த்தினாரு? ரொம்ப சிம்பிள். எல்லாரும் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள். ஆனா கோலியாத்தை பார்த்து பயப்படல தாவீது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய கண்களுக்கு முன்னாடி வைத்திருந்தது தெய்வத்தை. ஆகவேதான் வாளாலும் வேளாலும் வீழ்த்த முடியாத அந்த கோலியாத்தை வெறும் கவன் கொண்டு, ஒரே ஒரு கல்லு தான், 5 கூழாங்கற்கள் வைத்திருந்தான். ஆனா ஒரே ஒரு கூழாங்கல், அந்த ஷாட்லயே அவனை ஒண்ணுமே இல்லாம கொன்று போட்டான். ஆக மொத்தத்தில் நாம தெய்வத்தை பார்த்து கொண்டே இருப்போமாக இருந்தால், எப்பேற்பட்ட வாழ்க்கையின் சவாலாக இருந்தாலும், அது வியாதியாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பில்லி சூனிய கட்டுக்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்க ஜெயிக்கவே இல்லை, தோத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படி என்கின்ற நிலையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடையவே கிடையாது என்கிற நிலையாக இருக்கட்டும், திருமணத்தில் எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படி என்கின்ற நிலையாக இருக்கட்டும், எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல, எல்லாம் சரி வர்றதா இருக்குது, கடைசி நேரத்தில் வீசா எங்களுக்கு கிடைக்கல, என்ன பண்றது, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு எப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு நீங்க இருந்தாலும் இதெல்லாம் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரே வழி தெய்வத்தை உற்று நோக்கி கொண்டு இருப்பதுதான். அப்படி உற்று நோக்கி அவர் மீது உங்களது நம்பிக்கையை வைத்து நீங்க வாழுவீர்களாக இருந்தால், பேதுருவை போன்று நீங்களும் கடல் மீது நடக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நிம்மதியோடும் மகிழ்வோடும் நீங்க வாழலாம். வாழ்க்கையில் நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள நம்பிக்கையோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.